ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். நம்மெல்லாம் இணைந்து இந்த நாளில் கூட கர்த்தருடைய துதியை சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த விசேஷ தெரிந்து கொள்வதனுடைய ஒரு ரிசல்ட், ஒரு விளைவு பார்த்தீங்கன்னா, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இன்னைக்கு எல்லாரும் இணைந்து பாடி ஆராதிப்போமா? ஆமென். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். சொல்லுமா? நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். ஆகவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். விசுவாசிக்கிறவங்க கூட செய்வோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இது தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். நம்ம நன்மையும் கிருபையும் தேடும்படி, தேடி வரும்படி அவர் செய்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதிப்போமா? ஆமென். விசுவாசமா நன்மையும் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஆகவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கவலைகளை மறந்து உண்மையிலே களி கூறுகிறோம். ஆண்டவரே, என் கர்த்தர் நீங்க எங்க லைஃப்ல செய்திருக்கிற நன்மைகளை நினைச்சோம். ஏராளம் ஏராளம். அப்ப இதுவரைக்கும் எங்களை நடத்தின அதே ஆண்டவர் இன்னமும் எங்களை நடத்த நீங்க போதுமானவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், ஆண்டவர் சொன்னார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நன்மையின் கிருபை உன்னை தொடரும். நீ வாழாகாமல் அவனை தலையா மாற்றுவது. இதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம். அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணி நம்ம சொல்ல போறோம். செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பேன். செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பேன். பசுமை எப்போதுமே
எம்மேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான். நம்முடைய வேர்கள் தண்ணீருக்குள் இருந்தால் இலையுதிராக இருக்கிற மரத்தை போல நாம் இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த வேர் தண்ணீர்களுக்குள்ள இருக்கிற அனுபவம் இன்னைக்கு நம்ம காலை வேளையில கொஞ்சம் இருக்கா நம்ம சோதித்து பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி என்று சொல்லுவோம், ஆண்டவரே எங்க வேர்கள் இந்த தண்ணீருக்குள்ள இருக்க எங்களுக்கு உதவி செய்ய சொல்லுவோம். அந்த தண்ணீரை போல அந்த செடிக்கு ஆதாரமா இருக்கிற அந்த தண்ணீரை போல நமக்கு ஆதாரம் ஆண்டவர் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்னுடைய ஆதாரம் என் நம்பிக்கை ஆண்டவர் மேல மட்டும்தான் இருக்கணும். நான் அவருடைய வசனங்களை அவருடைய வாக்கு தத்தங்களை நான் அப்படியே ஆதாரமாய் கொண்டு நான் நின்னா என் வேர்கள் எப்போதுமே தண்ணியில் இருந்து நான் இலையுதிராக இருக்கிற மரத்தை போல நான் எப்போதுமே இருக்கேன். என்னால் முடியும். ஆண்டவரே, அதனால நான் உண்மையே சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்யணும் கேட்போம். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான். ஆமென். இலையுதிராத மரத்தை போல என்னை வைக்கிறவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரங்கள். எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். 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 கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆவது வசனம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 8ஆவது வசனத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற ஒருத்தனுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் கிளியராக சொல்லப்படுகிறதை பார்க்கணும். முதல் வசதினா, அவன் தண்ணீர்கள் ஓரமாய் நாட்டப்பட்டிருப்பான். அவன் கால்வாய்கள் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதா இருக்கும். உஷ்ணம் வரதே தெரியாத அளவுக்கு இலை பச்சையா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அது மட்டும் இல்ல, மழை தாழ்ச்சியான வருஷங்களை கூட அவன் கனிகள் தப்பாமல் விளைந்து வரும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது யாருக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 7ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அப்ப இன்றைக்கு என் லைஃப்ல மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் நான் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற அனுபவம் எனக்கு இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய இலைகள் எப்பொழுதும் பசுமையா இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழும்படியான நான் விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற நியமனம் என்னன்னா, நான் கர்த்தரையே என் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி நம்ம வாழ பழகிக்கொள்வோம் என்றால், மனுஷனை சார்ந்திராம, நம்முடைய சொத்து பத்துகளை சார்ந்திராம, நம்முடைய சொந்த திறமைகளை அப்படிப்பட்ட காரியங்களை சார்ந்திராம, நம்ம கர்த்தரையே சார்ந்திருக்க நம்ம விளைவோம் என்றால் அதனுடைய பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வேதத்துல சொல்லப்பட்டது போல ஆல்வேஸ் கிரீன், அல்லேலூயா, எப்பொழுதும் பசுமை தப்பாமல் கனிகள். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகாய் ஒரு பாடலாய் பாடணும். ஆமே. இந்த ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி உருவாச்சு அப்படின்ற அந்த ஸ்டோரி ஒரு விஷயம் ஏதோ ஒரு புக்ல படித்தேன். பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாள் அவர் இந்த பாலைவனத்தில் தன்னுடைய வாகனத்தில் போகும்பொழுது திடீரென்று ஒரு காட்சி அவருடைய கண்ணை பறித்தது. சுற்றிலும் பாலைவனமா இருக்கிறது, எந்த விதமான ஜீவனுக்கும் உயிருக்கும் ஒரு பசுமைக்கும் அடையாளமே இல்லாமல் வெறுமையா இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல தூரத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு செடி மட்டும் நல்லா வளர்ந்து பச்சை பசேர்னு நடுவுல, அந்த வனாந்தரத்து நடுவுல நின்று கொண்டிருந்தான். அவருக்கு ஒரே ஆச்சரியம், இங்க எதுவுமே ஜீவனே இருக்க முடியாத இந்த வனாந்தரத்துல ஒரு செடி பசுமையா இருக்குது, என்ன ரகசியம், கிட்ட போய் பார்க்கலான்னு போய் பார்க்கிறாரு. அவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தார்.
அவரும் அவரோடு கூட இருந்தவங்கலாம் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, எப்படி இந்த செடி மட்டும் வளர்ந்துச்சு. கடைசியில் அவங்க ஆராய்ச்சி முடிவில் ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, அந்த மரத்தோட வேறு மட்டும் பட்டு போக ஈஸியா இடம் கொடுக்காம அந்த வேர்கள் மண்ணுக்குள்ள ஆழமா இறங்கிட்டே இருந்தது. கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த வேரோட நுனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள தண்ணீரை கொண்டு வருகிற ஒரு பைப், அந்த பைப்பு இடத்துல அது போயிடுச்சு. அந்த பைப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வேர் வந்து சேர்ந்த அந்த இடத்துல அந்த பைப்ல லேசான ஒரு நீர் கசிவு உண்டாயிருக்கு. அப்போ அந்த வனாந்திரமான இடத்துல அந்த வேர் அந்த நீர் கசிவு இருக்கிற இடத்துல போய் பிடித்து கொண்டது. அப்போ அந்த கசிவு இருந்து கொண்டே இருக்கிறதுனால அதுக்கு தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை. ஏராளமா தண்ணீர் கிடைக்கலனா கூட கொஞ்சம் போல தண்ணீர் அதுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. அந்த லிட்டில் அந்த வாட்டர்ல அந்த கொஞ்சம் கசிந்த தண்ணீரை கொண்டுதான் அது மரமாக உருவாகி பச்சை பசுமையாய் வனாந்தரத்தின் நடுவில் நின்றது. அதை பார்த்துதான் சொட்டு சொட்டா தண்ணி வந்தா கூட ஒரு செடி வளர்றதுக்கு, பயிர் வளர்றதுக்கு போதும்னு சொல்லிதான் அந்த பாசன முறையை கண்டுபிடித்தார்கள். அப்போ பாருங்க, அந்த ரகசியம் வனாந்தரத்தின் நடுவிலும் செழிப்பா நின்ற மரத்தின் ரகசியம், அது தன்னுடைய வேர்களை தண்ணீர்ல அது போய் செலுத்தி பிடித்துக் கொண்டது. இன்னைக்கும் நம்முடைய ரகசியம் அதுதான். நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு நடுவிலும், வனாந்தரம் போன்ற வாழ்க்கையின் சூழ்நிலை நடுவில் நம்ம செழிக்கணும்னா, நம்ம தடை தோங்கணும் அப்படின்னா, இவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவில் நம்ம ஜெயித்து வெளியே வரணும்னா அதற்கு ஒரே வழிதான். என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தரையே நம்புகிறவர்களாக இருக்கணும். அந்த வேர்கள் தண்ணீரை பிடிப்பதை போல நாம ஆண்டவருடையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய சமூகத்தையும் மட்டும் பிடித்து கொண்டவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள். எரேமியா 17:7-8 சொன்னது போலவே நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. அப்படி கர்த்தரை பிடித்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்பொழுதும் பசுமையாய் தப்பாமல் கனித்திருக்கிற மரங்களாய் நீங்கள் வாழ உங்களுடைய வாழ்த்துகிறேன். கண்களை மூடி செபிக்கலாம். என் ஆன்மீக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட உங்க வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பலனை நாங்கள் எல்லாரும் அனுபவிக்கத்தக்கதாய் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதன்படி வாழுகிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாய் உண்மையே நம்பி இருக்க உங்க வார்த்தைக்கும் உங்க பிரசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே உண்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.